இந்த பஃப் காய் செய்ய போகிறோம். அப்போ இந்த ட்ராயிங் வந்து ஸ்லீவுக்கு இது ஃபோல்டாக இருக்கும். கிட்ட கொண்டு வரணுமே தெரியலையே. இப்போ ஓகே இப்போ இதுதான் என்ன இருக்கா பாருங்க. ஸ்லீவின் லென்த்து வந்து இதில் இருந்து தான் ஸ்லீவின் லென்த்து வரப்போகுது. ஸ்லீவின் லென்த் இதுலேருந்து வரப்போகுது. இவ்வளவும் பஃபுக்கு வரப்போகுது. இது எங்களோட ஸ்லீவ் வித், இது ரவுண்டாக. அப்போ இது இந்த நோட்ஸ் நான் இப்போ இதில் எழுத போகிறேன். சரியா? இதில் எழுதியக்கில் இதில் தெரியுதோன்னு இருக்கா பாருங்க. கொப்பி தெரிஞ்சா சரி. ஓகே குட் குட். அப்போ சரி, இங்கே வாங்கோ, நீங்களும் ஒருக்கா எடுங்கோ. ஸ்லீவ் லென்த் வந்து 5 to 2 வந்து ஸ்லீவ் லென்த். அதுக்கு முன்னம் போட வேண்டியது 5 to 1 வந்து 1 to 5, 1 to 5 வந்து பஃப். ஓகே, அடுத்தது 5 to 6 வந்து ஹாஃப் ஸ்லீவ் வித். that's 9. அடுத்தது 2 to 8 வந்து half rounda. I already teach you these are the numbers. சரியா? அப்போ rounda. அடுத்தது 6 to 7 வந்து half of 5 to 6. 1 to 9 வந்து half of 1 to 7. 2 to 8 rounda. இவ்வளவு நோட்ஸுக்கு போடுவோம். பஃப் ஸ்லீவ் இது நிறைய சுருக்கு இருக்கிறபடியாக நாங்கள் ஒரு 5 விடுவோம். சரியா? பஃப் வந்து எங்களோட விருப்பத்துக்கு, பஃப் ஸ்லீவ் வந்து எங்களோட விருப்பத்துக்கு எடுக்கிறது. 2விலிருந்து 5, 6 வரைக்கும் எடுக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா 2 சொன்னால் ஒரு 3 ப்ளீட்ஸ் வரப்போ 3-4 ப்ளீட்ஸ் வரும். 2 விட்டமுண்டா, 3 விட்டமுண்டா கொஞ்சம் கூட வரும், 4 விட்டால் கொஞ்சம் கூட வரும். இது நான் கொஞ்சம் கூட இருக்கிறபடியாக 5 விடுறேன். சரியா? அப்போ 5. அடுத்தது நாங்கள் வாண்டிய அளவின்படி தான் செய்ய போகிறோம். சுகானாண்ட இதல்லோ. எஸ், ஸ்லீவ் லென்த் வந்து அவளுக்கு 7 தான் வேணுமா? இந்த அளவு தான் நான் வாண்டிய அளவு. சரியா? இதில் வாண்ட 8 இருக்கு. அப்போ ஸ்லீவ் லென்த் 8. ஸ்லீவ் வித் வந்து சேம். மற்றதால் எல்லாமே 6 12 வரும். டிவைடட் பை 2 6. ரவுண்டாம் வந்து 4.25 9.5 வரும். divided by 2 4.25. இது வந்து half of 3 வரும். இது வந்து நான் அந்த அளவுக்கு